வணக்கம். மதிமா யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நீங்கள் உங்களை நீங்களே ஒரு சுறுசுறுப்பு ஆக்கணும்னா உங்களுக்குள்ள நீங்கள் அடிக்கடி முணுமுணுக்கிற பாடல் என்னவா இருக்கும்? தலைவரோட பாடலில் நான் உழைத்து வாழும் சிரித்து வாழ வேண்டும், சிரித்து வாழ வேண்டும், சிரித்து வாழ வேண்டும். அப்புறம் நான் இந்த நல்ல நேரம் பாடம் ஓடி 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 உழைக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும். அதை அடிக்கடி நீங்கள் முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி 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 சரி. உழைத்து வாழ வேண்டும், உழைத்து வாழ வேண்டும். பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், இப்போ போட்டாலும் முழு படமும் நான் உட்காந்து பார்ப்பேன் அப்படின்னா அது என்ன படம்? எனக்கு பிடிச்சது நினைத்ததை முடிப்போம். அழாதம்மா, அண்ணன் நான் இருக்கேனே, ராவப்பகவா பாடுபடுவேன். நாளைக்கே நான் பட்டம் போறேன். இந்த ஊரே அரிசிக்கும்படி ஓகோன்னு பணத்தோட வருவேன். நான் வரட்டுமா? ஏமா ஏன் அதெல்லாம் பயப்படாத. இப்ப சிரிப்பு வருதா? இப்பவே இந்த சிரிப்பு வருது. நினைத்தே முடிப்பவன் எதனால? ஏய் சுந்தரம், மரியாதை தேவை. பஸ்டோட திருநாள் தான் கேவலம். நான் வைரத்தை கொள்ளையடிக்கிறவன். பச்சை கொடிக்கும் பாம்புக்கும் வித்தியாசம் தெரியாம நான் ஏமாந்துட்டேன். சுந்தரம், யார மேற்கிறேன்? உயிர் மேல ஆசை இருக்குல்ல? இதனால அதாவது தெலுங்கு இந்தியை விட ரொம்ப நல்லா எடுத்துருந்தாங்க. ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருந்தது. ஆமா. ஐயா என்ன இது இப்படி திடீர்னு ஒரு முடிவு வந்துட்டீங்களா? ஐயா நீங்க தயவுசெய்து மனசு வச்சீங்கன்னா. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா. ஐயா நீங்க பெரியவங்க, இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். என்ன வேணாலும் செய்யறேன், என் உயிரை வேணாலும் கொடுக்குறீங்க. 10,000 ரூபாய். சச்சே ஜூட்டா. ஆமா சச்சா ஜூட்டா விட நல்லா இருந்தது. இனிமே ஓம்பாட்டுக்கு நான் தானம் போட மாட்டேன். அதை விட உண்மையின் மேல் உள்ள ஆசை எனக்கு அதிகம். அவன் அந்த இந்தியா ஆக்டரே பார்த்து வியந்த படம் அது ஒண்ணு. மனுஷன் மாதிரியா தெரியுமா? ஆனா மனுஷன் கிடையாது. அப்படியா? அத்தை, உன் பேர் என்ன? சுந்தரம். அதான் நீ இவ்வளவு ஐகா ஆகுற. நீ வரத்தான் போற, எனக்கு தரத்தான் போற. உண்மைதான். அப்ப நான் ஒரு சொந்தக்கார மாதிரி, நீ என்னன்ற? எவ்வளவு பாசத்தோட பேச இல்ல? இது உனக்கு என்னெல்லாம் இருக்குதா? அதுக்குலப்பா இந்தா, நீ வசதியா வந்ததுக்கு அப்புறம் செக்கா வெட்டு, நான் வாங்கிக்கிறேன். எப்படி நீங்க தலைவர்கிட்ட அந்த இந்த அளவு உங்களுக்கு பற்றுதல் வந்துச்சு? பற்றுதல் வந்துச்சுன்னா வாங்க சார் வாங்க. என்னையா என்னத்தானா? ஆமா எனக்காகவா? வணக்கம் 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 வணக்கம். மேல போங்க சார், உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ அது போங்க போங்க போங்க. ஒழுக்கங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தா திரைப்படம் பார்த்து பார்த்து நானும் எல்லாரையுமே சொந்தக்காரங்க தான் நினைக்கிறேன். அதனால அவர் ஐக்கியமாயிட்டு நல்ல சிந்தனைகள் சொல்லும் போது அதை நம்ம எடுத்துக்கணுங்கிறதுக்காக நான் போனது. நாம என்ன தேடுது? இறைவனை தேடுகிறேன். ஏசாமி, கடவுள் இல்லாத இடம் ஏது? அப்படிங்க. ஐயோ சாயமா எங்க அப்பா சாயமா சாப்பிடுங்க. என்ன கையை பிடிச்சிட்டு இந்த பாரு, அதெல்லாம் வேற நம்ம வச்சு நடிப்பு பிரமாதம் அப்படிங்க. அதுக்காக போய் சொல்ல சொல்றீங்களா? அது நம்ம இருக்காது. ஆமா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எவனுமே சீட்டு பிடிக்க கூடாது.
அண்டர்ஸ்டாண்ட்? சாரி பாஸ். சரி 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 சரி. ஐயா தர்மதுரையே, நல்ல ஆளப்பா நீ. உங்களை பொறுத்த வரைக்கும் தலைவருக்கு பொருத்தமான ஜோடினா யாரு? தெரிஞ்ச லதா தான் எனக்கு. லதா தான். நல்ல நல்ல பாசம் உள்ள. தாய் பாசம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. சரியான வில்லன்னா யாரு? சரியாலுன்னா நம்பியார் தான். இப்ப நீங்க கையும் களவுமா அப்படிப்பட்டு இருக்கீங்க. அப்படியே நில்லுங்க. ஓட முயற்சி பண்ணினா உங்க உயிர் உங்களுக்கு சொந்தம் இல்ல. நம்பியார் தான். ஹாப்பி பர்த்டே. ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? இது நம்பியாரையா? நம்பியாருக்கோ இல்லை லதா அம்மாவுக்கோ? லதா அம்மாவுக்கு அது ஒன்றி நடிப்பாங்க. லதா பொறுத்த மட்டும். என்ன படம்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எல்லா படமுமே குறிப்பிட்டல எல்லா படமும் நல்லா தான் இருக்கும். அதை சிரித்து வாழணும்னு நல்லா நடிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு தான் சார். அம்மா இந்த பொண்ணு எங்கேயும் கூட்டு வந்த? உன் பேருங்க? மாலா. ஐயோ நான் பாக்கல சார். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன் சார். சிரித்து வாழ வேண்டும்ல அந்த கத்தி பட்டா பட்டா போடுறவங்களாம். அந்த இதெல்லாம் நல்லா பாத்தியா கத்தி புது பொண்ணாட்டம் சிரிக்குது. இப்படித்தான் நிறுத்துறது கடன் நிறுத்துறதா? அநியாயம் சார். கத்தி திட்டத்துக்கு கம்பெனி பேர் வைக்க முடியும்? சிரித்து வாழ உண்டு. அதே மாதிரி உரிமை பெறணும். ரெண்டு போனி பண்ணு. இதை கொஞ்சம் தானே பிடிச்சு கொடுமா. சரி 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 சரி. ஒரு முக்கியமான விசாரணைக்காக உன்னை அழைத்து வந்திருக்கோம். நீ உண்மையை சொன்னா உனக்கு ஒரு ஆபத்து வராது. சார் இந்த கலாட்டால நம்மள மாட்டி விட்டுறாத. நான் யாரையும் பாக்கல. நான் இங்க வந்து லோல் பண்றதுக்கு அப்படியே பாத்துருந்தாலும் மறந்து போச்சு. எங்க வீட்டு பசங்க செத்து போட்டாங்க. எனக்கு சார் வம்பு. ஆசிரியப்பா